சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை தேடுகிறார். நீங்கள் கர்த்தருக்குரியவர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு உரியவர்கள். உங்கள் குடும்பம் கர்த்தருக்குரிய குடும்பம். இயேசுவினுடைய அடையாளமாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். தேவ பிள்ளையே, எல்லோரும் கம்பீரித்து சொல்லுங்க, நான் என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் இல்லை. ஏசப்பா போன உடனே ஒரு வாக்கு மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு. பணத்தை பொருளை சேர்த்து வச்சவன் எப்படியா இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? பணம்னு அலைஞ்சவன் எப்படி இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆனால் இயேசு என்கிற ஒரே ஒரு இரட்சகர், அவருடைய பாதம் எந்த இடத்தில் படுகிறதோ அந்த வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கையை மறந்து பரலோகத்திற்குரிய நித்திய ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழத் தொடங்குவார்கள். இன்றைக்கும் இயேசு உங்களை தேடி வருகிறார். நீங்கள் பரலோகத்திற்குரிய வாழ்க்கையை வாழப் போகிறீர்களா? இயேசப்பா உங்களை அழைக்கிறார். இயேசுநாதர் உங்களை அழைக்கிறார். கல்வாரி சிலுவையின் ரத்தம் உங்களை அழைக்கிறது. ரட்சிப்பின் தேவன் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய அன்பை இழக்காதபடிக்கு நான் கர்த்தரிடத்திலே ஓடுவேன் என்று? ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட இருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானமான உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். காட் பிளஸ் யூ.